ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்குது அப்படின்னா, ஆவணி மாதம் வந்தது அப்படின்னா 1000 நன்மைகள் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆவணி மாதம் அத்தனை நாட்களுமே மங்கள நாட்கள் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வருடம் ஆவணி மாதம் முதல் நாள் துவங்க இருக்குது. ஆவணி மாதம் அப்படின்னாலே 1000 நன்மைகள் கொண்ட இந்த அற்புதமான மாதத்தில் சூரிய பகவான், சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலம்தான் ஆவணி மாதம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தில் செய்தாலும் அதில் 100% வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனாலேயே சிங்க மாதம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த ஆவணி வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. சிங்கத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்காரு. தமிழ் மாதங்களில் ஆவணி 5ஆம் மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான ஆவணி மாதம் முதல் நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு பிறந்த இருக்கும் இந்த அற்புதமான மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதத்தின் அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு இந்த ஆவணி மாதத்தில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களையும் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக அதை வாங்கி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம், ஆவணி ஞாயிறு, ஆவணி அவிட்டம், புத்ரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி, வரலட்சுமி விரதம் இப்படி பல விரத நாட்கள் இந்த மாதத்தில் வந்தாலும் கூட ஆவணி மாத செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமைகள் ரொம்பவே விரத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாகவே சொல்லப்பட்டிருக்கு. புதியதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெறணும்னா ஆவணி மாத செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் மங்கள கௌரி விரதம் அனுஷ்டிப்பது ரொம்பவே சிறப்பு. அதே போல் ஆண்களும் விருப்பங்கள் நிறைவேற ஆவணி சனிக்கிழமையில் பெருமாளுக்கான நோன்பை கடைபிடிப்பது சிறப்பு. ஆவணி சோமவார விரதமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் அப்படிங்கிறதுனால திங்களும் வியாழனும் சைவர்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அதே போல் அன்றிலிருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடர்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆவணி மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள், அதிலும் குறிப்பாக 6 to 7 மணிக்கு இந்த பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக மகாலட்சுமிக்கு இணையாக கருதப்படும் கல்லு உப்பு புதியதாக ஒரு பாக்கெட் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடணும். அடுத்ததாக பார்த்தோன்னா மஞ்சள் பொடி, கிழங்கு வகையாக இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கி வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோன்னா இனிப்பு வகைகளில் குறிப்பாக டைமண்ட் கற்கண்டு அன்னைக்கு வாங்கி வழிபட்டு அதை நைவேத்தியமாக வைத்து படைத்து பிரசாதமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆவணி மாதம் முதல் நாளன்னைக்கு அதிகாலை எழுந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளித்து சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதற்கு பிறகு வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்து இந்த 3 பொருட்கள் கல்லுப்பு, மஞ்சள், டைமண்ட் கற்கண்டு வாங்கி ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குடும்பமாக சேர்ந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆவணி மாத முதல் நாளை இப்படி வரவேற்று இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வளமான வாழ்வு அமையும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கிரகப்பிரவேசம் செய்வது, எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக மாதமாக சொல்லப்படும் இந்த ஆவணி மாதத்தை வரவேற்று இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்குதோ அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் கணித்து அதற்கான வழக்கத்தோடு வாழ்ந்தாங்க. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு வழக்கமான விஷயமா அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த ஆவணி மாதமானது சிங்க மாதம், மாதங்களுடைய அரசன் அப்படின்னும் சிறப்பாக அழைக்கப்படுது.
ஆவணி மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவே கருதப்படுது சில மாநிலங்களில். அதே போல் ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடஹர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, போனம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஆவணி ஞாயிறு, புத்திரகா ஏகாதசி, இப்படி நிறைய விரதங்கள் வருது. விநாயகப் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாத வளர்ப்பிறையில் வரும் சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் ஆவணி மாத தேய்பிறை சதுர்த்தியில் வரும் சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆவணி மாதத்தில் வரும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்பவே சிறப்பு பெற்றது. ஓணம் பண்டிகை, ஆவணி மூலம் பண்டிகை, அதே போல் ஆவணி அவிட்டம் எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆவணி மாதத்தை வரவேற்று வழிபாடு செய்து நம்பிக்கையோடு இறைவனை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.